ஜனதா கட்சி கோவை அலுவலகத்தில் முதல் நிகழ்வாக பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல்ல இன்று முக்கியமாக நம்முடைய மத்திய உள்துறை கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்கள் பேசியதை மறுபடியும் உங்கள்கிட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் பேச விரும்புகின்றோம். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மார்ச் முதல் வாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க. எதுக்கு? பாராளுமன்றத்தினுடைய மறுசீரமைப்புல தமிழகத்திற்கு அநியாயம் நடக்கும் போது யாரும் எனக்கு சொன்னாங்க, எனக்கு தகவல் கிடைச்சிருச்சு, அதனால் உடனடியாக எல்லாம் வாங்க 45 கட்சிகளை கூப்பிட்டுருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதம் நாங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றோம். எங்களுக்கு கடிதம் எழுதியதற்காக முதலமைச்சருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் கடிதம் எழுதிய காரணத்தினால அதை விலக்குகின்ற கடமையும் எங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில் தெல்ல தெளிவாக டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது நடக்கும், அது நடக்கும் பொழுது எப்படி நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு 543 சீட் பாராளுமன்றத்தில் லோக்சபால இருக்கு. 543. இப்ப டீலிமிட்டேஷன் வரும்போது 543 என்ன சீட் வேணாலும் ஆகலாம். 600, 700, 800, 900 எந்த நம்பர் ஆனாலும் கூட விகிதாச்சார அடிப்படையில் ப்ரோ ரேட்டா 543 உதாரணத்துக்கு 800க்கு வருது அப்படின்னா ஒரு மாநிலமும் அதே சதவீத அடிப்படையில் அதனுடைய எம்பிக்கள் சீட்டு உயரும். இன்னைக்கு இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் 543 20% உயருதுன்னா அதே ப்ரோரேட்டா அதே விகிதாச்சார அடிப்படையில் எல்லா மாநிலத்தினுடைய சீட்டும் அதே அடிப்படையில் உயரும். தெல்ல தெளிவு. அப்படி இருக்கும் பொழுது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கலாம். உத்தரப்பிரதேசல 45 லட்சம் 49 லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம். தமிழகத்துல சில இடத்துல 25 லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம். அதாவது உயர்ந்த பின்பும் கூட அதை தெல்ல தெளிவாக மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. அதை தெல்ல தெளிவாக நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில் புரோரேட்ட அடிப்படையில் தான் சீட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொன்ன பிறகு இதை 2024 தேர்தல் பிரச்சாரத்தில் ஆந்திர பிரதேஷ் தெலங்கானால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் எண்ணம் பலிக்காது, மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சீட்டை கொடுக்க போறோங்கிற எண்ணம் பலிக்காது என்பதையும் பிரதமர் அங்க தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புறேன், யாரு உங்களுக்கு சொன்னாங்க? இல்ல எனக்கு யாரோ சொன்னாங்க 848 சீட்டுன்னு சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? தமிழ்நாட்டுக்கு 22 சீட்டு அதிகமாகணும், ஆனா 10 சீட்டு தான் அதிகமாக போகுது, 12 சீட்டு கம்மியாக போகுது. யார்